வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வடை ஒன்று எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவைங்க, முதல்ல வந்து 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். இதில் நம்ம சேர்க்க போகிறது இந்த மொச்சக்காய். இது வந்து எல்லா ஊர்லேயுமே கிடைக்குது. இங்கே வந்து பெங்களூரில் இது ரொம்ப ஃபேமஸ். இதுக்காகவே ஒரு திருவிழா கூட வைக்கிறாங்க, மொச்சக்காய் திருவிழான்னு சொல்லிட்டு. இதில் ஸ்வீட்டு, காரம், என்னென்னமோ ஐட்டங்கள் பண்ணுறாங்க. இந்த வடையோட சேர்த்து பண்ணால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. இதையும் அரைச்சிக்கணுங்க. அது கூட கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, தேவையான வெங்காயம். இதை வந்து முதல்ல அரைச்சிக்கணும். பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, பெருஞ்சீரகம், உப்பு. இந்த சின்ன வெங்காயத்தில் ஒரு 4 துண்டை போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ராவாக அரைச்சிக்கிட்டு அப்புறம் 1 பை 1 அரைக்கணும். எப்படி அரைக்கிறதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். பூண்டு, தோல் உரிக்காத பூண்டு தான், ஒரு 5-6 பல்லு பூண்டு, பெருஞ்சீரகம், இஞ்சி, ஒரு 3 பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா. இந்த 4 பச்சை மிளகாவும் போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கடலைப்பருப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அள்ளி போட்டு முதல்ல அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிக்கிட்டு வந்துட்டு அப்புறம் மீதி எப்படி அரைக்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி அரைக்கணும். ரொம்ப மழை அரைக்கக்கூடாது. இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் முதல்ல மாற்றிக்கலாம். ஒன்றும் பாதியமாக இதை அரைச்சிட்டு வந்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் நம்ம இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி இந்த கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கணும். வந்து மிக்சியில் கொடுத்து நம்ம ஒன்றும் பாதியமாக நுணுக்கிக்கணும். மழை அரைக்கக்கூடாது. மழை அரைச்சோம்னா நல்லா இருக்காது. அதனால் ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பதத்துக்கு அரைக்கணும். இதை சரிங்களா? தண்ணி போடாத இதை அரைச்சதுனால தான் இது இந்த பதத்துக்கு வருது. இது நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து முதல்ல கொட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மொச்சக்காயை அப்படியேவும் போட்டு செய்யலாம். ஆனால் அது ஒத்தையாக ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் சும்மா ஒரு பல்ஸில் வச்சு சும்மா ஒரே ஒரு ஓட்டி அதையும் சேர்த்துக்கலாம். அதோட கலந்து சும்மா கொஞ்சமாக ஓட்டிட்டு வந்து அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காமிக்கிறேன் நான். ஒன்று குத்தலாம் அது அரைச்சின்னு வந்தாச்சு. அதை வந்து நம்ம இந்த கடலைப்பருப்பு மாவோட சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு மாவோட இதை சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம தேவையான வெங்காயம், இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நான் கொஞ்சம் பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்து சாப்பிட்றப்ப பெருசாக இருக்கிறது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இது கூட வேணும்னா நீங்கள் பட்டை, லவங்கம் கூட போட்டுக்கலாம். அரைக்கரைச்சி போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அது பிடிக்காது, அதனால் நாங்கள் சேர்க்கலை. இந்த வெங்காயத்தை பூரா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற புதினா, கறிவேப்பிலை, மல்லித்தழை அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கலந்து கொடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கீழே வந்து பெருஞ்சீரகம், பூண்டு அது இருக்கும். மேலே வந்து இந்த மொச்சக்காயினுடைய கலவை இருக்கும். நடுவில் கடலைப்பருப்பு கலவை இருக்கும். அதனால் எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றா கலந்து கொடுத்து வடைகளாக தட்டணும். இந்த பாத்திரத்தை அடுப்பில் ஒரு வானல் வச்சு எண்ணெய் போட்டிருக்கிறேன். எண்ணெய் காயட்டும். அதங்காட்டி இதை ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம செய்யலாம். கலந்து கொடுத்தாச்சு. எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிடுதுன்னா நம்ம உப்பு போட்டுடலாம். நல்லா காஞ்சிடுது. இப்போ அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு சின்ன உருண்டைகள் அதை வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து டைட்டாக நீங்கள் அமுக்கி பிடிக்காதீங்க. அப்பப்பா பிடிக்காதீங்க. லேசாக பிடிச்சாதான் அந்த குலோப் ஜாமுன் பிடிக்கணும் இல்லைங்களா, அந்த மாதிரி பிடிச்சாதான் நமக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதை வந்து உள்ளங்கையில் கொடுத்து இப்படி பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ண வேணாம். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். லேசாக அதை உருட்டி உள்ளங்கையில் கொடுத்து இப்படி தான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப மெல்லிசாக தட்டினோமா இந்த வடை டேஸ்ட் இருக்காது. போட்டுக்கலாம். இது வடையை தட்டி போட்ட உடனே கரண்டியை போட்டு கலக்கக்கூடாது. கலந்தால் திரியாக பிரிஞ்சு போயிடும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அடுப்பை ஸ்லோலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு செய்யலாம். 4 வடைகள் தட்டி போட்டாச்சுங்க. இது வந்து கொஞ்சம் மிதமான தீயில் வேக வச்சா தான் நமக்கு வந்து கருக்காத, உள்ளேயும் வந்து மேலேயும் முறுமுறுப்பாக கிடைக்கும். மிதமான தீயில் வேகட்டும். இன்னும் 2 நிமிஷம் கழித்து இதை எடுக்கிறப்ப பார்க்கலாம். இதெல்லாம் நல்லா செவந்துடுதுங்க. இப்போ எடுத்துடலாம். இந்த அளவுக்கு செவந்தால் போதும். ரொம்ப சிகப்பாக விட்டோமா அது நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு எடுத்துடலாம். படுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். நல்லா செவந்துடுச்சு. ஒன்று ஒன்றா எப்படி எடுத்துக்கலாம்.
அதான் எண்ணெய் ஃபுல்லாக வடிகட்டிட்டு அழகாக எடுத்தாச்சுங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், அருமையாக இருக்கும். இதனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது ஒரு கார குழம்புக்கும் வச்சு சாப்பிடலாம், சாம்பார் சாதத்துக்கும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். இதில் ஸ்பெஷல் வந்து நம்ம இந்த மொச்சக்காய் போட்டது மட்டும்தான். ரொம்ப நல்லா இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி.